ரொம்ப கூச்சமாக இருந்தது. எல்லாத்த பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான். எனக்கு வரது மாதிரி கேட்டே வரந்தான், இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம் அப்படி யோசிச்சுருந்தான். பயமாக இருக்குன்னு சொன்னான். ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க் ஜாலியாக பேசினா கேட்குறது. எல்லாம் இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டி சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ தயவுசெய்து இன்னும் சிறப்பாக பேசு. ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அவனா சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டுருப்பேன், அவனோட ஃபேன் நான். அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் எல்லாரும் சிறந்த நடிகர்கள் நான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமல் ரொம்ப பிடிக்கும், பாபுன்னு ஒருத்தருந்தார், சாந்தகுமார் ஒருத்தருந்தார், குரு சோமசுந்தரம், அப்புறம் முருகதாசன் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து, அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கி வச்சு எனக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல படம். அப்புறம் இப்போ எனக்கு தருமா இருக்கு. போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பிச்சது மெட்டி ஒளியில் அவர் பார்த்துட்ருக்கேன். 20 அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன். அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 500 ரூபா சம்பளமா? ஓகே, நான் கூட சொல்லிட்டேன் போடுறதுக்கு. ஸோ அப்போதுன்னு பார்த்துருக்கேன். ஆனால் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த மனசு ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு முறையும் நான் நினச்சதை ஒரு இடத்துலையோ சேஃபாக நான் சந்திக்கும் கேட்டேன். சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார், அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னு அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். தன்னோட பவுண்டரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காரு, முன்னாடி போயிட்டே இருக்காரு. இப்போதைக்கு அதை செஞ்சுட்டே இருக்காரு. எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு. அவர் தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது அவருடைய முகத்தின ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போகுதுன்னு நான் நம்புகிறேன். அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது பேசுறதை கேட்கறதுக்கு, அரசியல் விஷயமா அவர்கிட்ட பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இந்த வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது. ஒவ்வொரு வசனம் வந்து சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில வந்து இவ்வளவு நிறைவா ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமா அந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். அந்த வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேதுபதி அவர்களும், அதுக்கு உறுதுணையா நட்டி அண்ணனும், அதுக்கெல்லாம் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையா அந்த பாடல்கள் பணங்கற்கா என்ற பாடலும், படிச்சுக்கிறேன் என்ற பாடலும், இன்னொரு பாடல் இருக்கு, எல்லாம் அருமையாக எழுதியிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு. அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன், அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க, இதுல ஒரு அப்பாவா பார்த்துருப்பீங்க. சித்தப்பாவில இருந்து அப்பாவா இருக்காரு. அதனால ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு அண்ணன்.